ரமணி மருத்துவ ஜோதிடம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கால் ஆணி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், பாதத்துக்கு அடியில் கொப்புளம் போல ஒரு பகுதி ஏற்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அதுதான் கால் ஆணி. இந்த காலாணினால் என்ன பிரச்சனைன்னா, ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அதுக்கு நல்ல ஒரு தீர்வு நம்ம கட்டிடணும். இல்லைன்னா நடக்க முடியாத அளவுக்கு, காலை கீழே ஊண்ட முடியாத அளவிற்கு வலி இருக்கும், கூச்சம் இருக்கும். அதனால் இந்த காலாணி உருவாகிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம உடம்பினுடைய அதிகமான உடல் அழுத்தம், அந்த அழுத்தத்தினால பாதம் அழுத்தப்பட்டு காலாணியானது உருவாகிறது. அதே மாதிரி நம்ம அணியக்கூடிய செருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செருப்பு அணிவதிலே இருக்கக்கூடிய குறையினால கூட காலாணி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி காலுக்கு சேராத அளவு குறைந்த காலணிகளை அணிவதால் கூட பல்வேறு தேவையற்ற அழுத்தத்தினால காலாணி பிரச்சனைகள் வரலாம். ஏற்கனவே காலாணி இருக்கக்கூடிய அன்பர்களுடைய செருப்பை இவங்க போட்டு பயன்படுத்தினா கூட காலாணி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால காலாணி இருக்கவங்களுடைய செருப்பை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நம்ம பிரச்சனை காலாணி தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டீங்கன்னா, அது மேற்கொண்டு பரவாத அளவுக்கு மருத்துவம் எடுத்து அதை அப்புறப்படுத்தி விட்டால் மிகச்சிறப்பு. இல்லாவிட்டால் பாதம் முழுவதும் காலாணி நடக்க முடியாத அளவிற்கு அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரலாம். இந்த காலாணிக்கு ஒரு சில நாட்டு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன். மல்லிகைப்பூ செடி இலையை நல்லா அரைச்சி அந்த சாறை எடுத்து அந்த காலாணியில் தடவி அந்த இலையும் வச்சு கட்டலாம். அதே மாதிரி மஞ்சள் வசம்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை மருதாணியோடு சேர்த்து அரைச்சி தொடர்ந்து குறைஞ்சது 20 நாளைக்காவது அந்த இடத்துல காலாணியில் பூசிட்டு வந்தீங்கன்னா இந்த காலாணி மறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வெள்ளைப்பூண்டை உரித்து தோலை எடுத்துட்டு தட்டி நசுக்கி அந்த சாறை அந்த காலாணியில் விட்டுட்டு அந்த சக்கையை அந்த காலாணி மேலே வச்சு ஒரு துணியை வச்சு கட்டு போட்டு வச்சுட்டு வந்தாலும் காலாணி மறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அம்மான் பச்சரிசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செடியை ஒடிச்சோம்னாலே பால் வரும், வெள்ளை கலரில் வரும். அந்த பாலை எடுத்து காலாணியில் வச்சு வச்சு வரலாம். இதில் இந்த மருத்துவ முறை மெதுவாக தான் காலாணி அகலும். ரொம்ப நாளைக்கு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். தொடர்ந்து 1 மாதமாவது வச்சுட்டு வந்தால் தான் இந்த காலாணியானது குறையும். பொதுவாக இந்த காலாணிக்கு நல்ல ஒரு தீர்வு நாட்டு மருத்துவ ரீதியாக கை வைத்தியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது களிம்பு உங்கள் மையத்தின் சார்பாக ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், மன்னார்குடி பக்கத்தில் நடுவாக்கோட்டை அப்படின்னு ஒரு ஊர், அங்கே ஸ்கின் சுகம் சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. சுகம் ஸ்கின் கேர் சென்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அனைத்து தோல் பிரச்சனைகளுக்கும் அங்கே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சோரியாசிஸ்லேருந்து எல்லா விதமான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், பால் உண்ணிகளுக்கு, மறுக்கள், நகம் சொத்தையாகிறது, இந்த மாதிரி தோல் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைனாலும் அங்கே போனீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு காலாணிக்குனே ஒரு களிம்பு வச்சுருக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி அதில் வச்சு வச்சு அந்த களிம்பை வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு 10-20 நாளில் காலாணி வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் புண்ணு மருந்து போட்டு ஆற்றிக்கிடலாம். இந்த நடுவாக்கோட்டை மன்னார்குடி அருகிலே இருக்கக்கூடிய இந்த சுகம் ஸ்கின் கேர் சென்டர்னுடைய அலைபேசி எண் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு எங்களிடம் மருந்து வாங்கிக்கலாம். அவங்களுடைய அலைபேசி எண் 9 44 27 67 9 6 2 என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.